உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேலைக்கு போயிடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டர்ப்ரனர் ஆகுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் இன்றைக்கி அடுத்த 10 வருஷத்தில் இந்தியாவில் பயங்கர க்ரோத் ஆக போகிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி சேவிங் ப்ராடக்ட்டு, மேன் பவர் சேவிங் ப்ராடக்ட்ஸு, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது பாலித்தீனுக்கு வேறு கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் இனி 20-30 வருஷத்துக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப க்ரோ ஆக போகுது இந்தியாவில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக இருந்த கோயம்புத்தூர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில், ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரியில் சவுத் இந்தியாவிலேயே ஏஷியாவிலேயே நம்பர் 1 கோயம்புத்தூர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தியிலேருந்து, இடியாப்பத்திலேருந்து, கிரைண்டர்லேருந்து எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து தான் போகுது. அன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா தயாரிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு. 1 மணி நேரத்தில் 1000 புரோட்டா கிடைக்கும் உங்களுக்கு. சப்பாத்தி அதே மாதிரி தான். அந்த மாதிரி புதிய தேடல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி தேடுங்க. நீங்கள் ஒருத்தரோட ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக தேடுங்க சார். மனுஷன் எங்கே கஷ்டப்படுறான்னு பாருங்கள். அந்த கஷ்டப்படுறதை எளிமையாகணும். இன்றைக்கி மேன் பவர் பெரிய பிரச்சனையாகிட்டுருக்கு, சேலரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த மாதிரி தேடல் இருந்தது அப்படின்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் பிழைக்காதவன் எங்கேயும் போய் பிழைக்க மாட்டான். அவ்வளவு வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கு. ஸோ நீங்கள் தேடுங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. 20 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரியெலாம் பயங்கர க்ரோ ஆகும். 20 வருஷத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் டீக்ரோத்தே கிடையாது. அவ்வளோ வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது கோயம்புத்தூரில் எல்லாமே கிடைக்குது. அதுக்கு எல்லாமே கிடைக்குது. என்ன சார் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணுமா கிடைக்குது, எம்எஸ் வேணுமா கிடைக்குது, ஃபவுண்ட்ரிஸ் இருக்குது. இங்கே மேன் பவர், அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ் இங்கே கிடைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தேடணும். உங்களோட தேடல் கரெக்டான ரூட்டில் நீங்கள் போகிறீங்களான்னு பார்த்துக்கங்க. தன்னம்பிக்கையோடு போயிட்டே இருங்க. நீங்கள் பேக் அடிச்சிடாதீங்க. அன்றைக்கி மராத்தான் ஓடினாங்க சார், 5 பேர் ஓடினாங்க, அப்புறம் 10 பேர் ஓடினாங்க, 100 பேர் ஓடினாங்க, 500 பேர் ஓடினாங்க, 1000 பேர், இன்றைக்கி 1,00,000 பேர் ஓடுறான். நீங்கள் நேரத்தில் எந்திரிச்சு அவங்களோட ஓட ஆரம்பிங்க. நீங்கள் நேரத்தில் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கலைன்னா அங்கேருந்தே உங்களுக்கு தோல்வி ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயங்கர காம்படிஷன், நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பு தான். நீங்கள் அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 1000 டேஸ் சார், ஒரு தம் ரூல், 1000 டேஸ் நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருக்கும். வீட்டை பற்றி நினைக்கவே கூடாது சார். வீட்டை பற்றி நினைக்கவே கூடாது. ஒரு சந்தோஷத்தை பற்றி நினைக்கவே கூடாது. ஒரு டூரு போகிறத பற்றி நினைக்கவே கூடாது. 1000 டேஸ் நீங்கள் அந்த கம்பெனிக்கு உழைக்க தயாராகுங்க. நான் ஒரு மோட்டர் நான் விற்க போகிறேன், ஒரு மோட்டர் தயாரிக்க போகிறேன், இல்லை ஒரு மிஷினரி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மிஷினரி நீங்கள் உலகம் பூரா விற்கிறதுக்கு தயாராக இருங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். எதுக்குமே ரெடி. நான் சாப்பாடு எனக்கு வேண்டாம், சந்தோஷம் எனக்கு வேண்டாம், என்னுடைய கம்பெனியை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், என் ஃபேமிலியை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். 1000 டேஸ் கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டே இருங்க. நிறைய பேரை பாருங்கள், புதுசாக அதில் அந்த மிஷின்ஸ்லேயோ உங்கள் பிஸ்னஸ்லேயோ நிறைய ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை. நீங்கள் அதுக்கான தேடலை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1000 டேஸ் அந்த கம்பெனியை கண்ணை மூடிட்டு வேறு எதையும் திக் பண்ணாமல் அந்த பிஸ்னஸை பார்த்தீங்க அப்படின்னா 1001வது நாள் அந்த கம்பெனி உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களுக்கு லாபம் தான். இன்றைக்கி புதுசாக என்டர்ப்ரனருக்கு இதுதான் சொல்கிறேன். 1000 டேஸ் ஒர்க் பண்ண ரெடியாக இருங்க. 1001வது நாள் அந்த கம்பெனி உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். சார், ரைட் ப்ராடக்ட், ரைட் டைம், ரைட் ப்ரைஸ், ரைட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இந்த 4 ரொம்ப முக்கியம் சார் பிஸ்னஸில். நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறீங்க, ரைட் ப்ரைஸ் கொடுங்க, ரைட் டைம் டெலிவரி கொடுங்க, ரைட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இந்த 4 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காம்படிட்டர், எனக்கு ஏகப்பட்ட காம்படிட்டர் சார். நான் கோயம்புத்தூரில் மோட்டரே பெரிய ஹப்பு கோயம்புத்தூர். இங்கே சீமென்ஸ் மோட்டர் விற்கிறவங்க, கிராம்ப்டன் விற்கிறவங்க, ஹேவல்ஸ் விற்கிறவங்க நிறைய இருக்காங்க. எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். யாரையுமே எதிரியாக நினைக்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நீ ஏன் எங்கிட்ட வாங்கணும் சார்? இத்தனை வருஷமாக நான் விற்றுட்ருக்கேன், இவ்வளோ கஸ்டமர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. அவர் தெரிஞ்ச ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் நீங்கள் ஒரு மோட்டர் விற்கணுன்னா, சார் நான் இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸுக்கு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார், நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க சார், அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு நம்பிக்கையை உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுங்க. ஏன் சார் கஸ்டமர் வெளியே போகிறாரு உங்களை விட்டு? நிறைய பேர் நினைக்கிறது, ஒரு கஸ்டமர் ஏன் வெளியே போகிறாருன்னா உங்கள்கிட்ட ப்ரைஸ் சரியில்லை, ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் வெளியே போவார், சர்வீஸ் இல்லைன்னா வெளியே போவார், ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா வெளியே போவார். அந்தக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எந்த காம்படிட்டர் எங்கேருந்து வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது சார். எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் அப்படி எதிரியாகவே யாரையும் நினைக்கிறது இல்லை. சில கஸ்டமர்ஸை நாங்கள் பேர் சொல்லி கூட, சார் இந்த கஸ்டமர் நீங்கள் கொடுத்துருப்பீங்களாட்ருக்கு சார் அப்படின்னு சொன்னோம்னா கூட, சரி சார் நீங்களே கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு என்னோடய கோ டீலர்ஸு விலைக்கு போயிடுவாங்க.
அப்படி தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். நாங்கள் என் ஃபேமிலியோடு தான் எல்லோரும் வெளியே போகிறோம். அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்கவுங்க பார்க்குறாங்க சார். நாம் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் சார். யாருமே எதிரி கிடையாது சார். நீங்கள் விற்கணும் சார். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்கள் விற்கணும். அதுக்கான என்னவோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. காம்படிஷன் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. பயங்கர இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மார்ஜின் கூட கம்மியாயிடுச்சு. மார்ஜின் கம்மியாகும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், வால்யூமை ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். முதல்ல மோட்டரில் 10% கிடச்சிட்டு சார், 8% ஆச்சு, 5% ஆச்சு. அன்றைக்கி நான் 5 லட்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் 10 லட்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மார்ஜின் வந்து கம்மி ஆனாலும் என்னுடைய லாபம் எனக்கு வந்துடுது. ஸோ இந்த விஷயம் புதுசாக வர என்டர்பிரனர் வந்து பயந்துக்க கூடாது. நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்ததுன்னா யாருக்குமே பயந்துக்க வேண்டியதில்லை சார். அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும் சார். நேர்மை ரொம்ப முக்கியம் தொழிலில். நீங்கள் பொய் சொல்கிறது, ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, ரெஸ்பான்ஸ். நீங்கள் 24 ஹவர்ஸ் என்னோடய ஃபோன் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ரவுண்ட் த கிளாக் நான் ஃபோன் எடுப்பேன். இதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் என்டர்பிரனர் ஆகுங்க. ஒரு என்டர்பிரனருக்கும் ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னா ஒரு 2 விஷயங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதாவது என்ன எப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேலைக்கு போயிடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டர்பிரனர் ஆகும். இவ்வளோ தான்.